Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Sweta along with me. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் பார்க்க போறோம்? General condition of equilibrium. So இந்த general condition of equilibriumல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? Which of the following formula represent that the given frame is a perfect frame? So இதுல என்னன்னா perfect frame அப்படின்ற இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இப்போ n ஆப்ஷன் A. n is equal to 3j minus 2, option B n is equal to j minus 3, option C n is equal to 2 minus j, option D வந்து n is equal to 2j minus 3. இந்த perfect frame அப்படின்ற இது ஃபார்முலா வந்து இந்த n னா என்ன சொல்றாங்க? n னா number of members in frame. j னா என்ன சொல்றாங்க? Number of joints. So இது perfect frame என்னன்னு இது பண்ணும்போது நம்ம சின்ன வயசுல வந்து நம்பர்ஸ் படிச்சிருப்போம். நம்பர்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் 1 2 2 3 வந்து எல்கேஜில படிச்ச 1 2 3 அப்போ எல்கேஜி மிஸ் சொல்லி தந்திருப்பாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் இல்லை பால்வாடி மிஸ் சொல்லி தந்திருப்பாங்க. 1 2 3 அப்போ 1 2 3 வரிசையாக வரணும். எங்கே 1 2 3 வரிசையாக இருக்குன்னா இங்கே 1 இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ செல்லாது நாட்டாம தீர்ப்பு கேட்டால் 1 3 2 மாறி இருக்கா, செல்லாது. அப்போ இங்கே 1 2 1 இருக்கு, செல்லாது அப்படின்னு. இங்கே 1 1 3 அதுவும் செல்லாது சொல்லுவோம். கடைசியாக இங்கே பார்த்தா 1 2 3. அப்போ 1 2 3 யாரெல்லாம் தெரியுமோ அவங்க கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஃப்ரேமுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும். ஸோ 1 2 3 வரிசை வரணும். அது 1 ப்ளஸில் இருக்கணும், 2 ப்ளஸில் இருக்கணும், ஆனால் 3 மட்டும் மைனஸில் இருக்கணும். இது தெரிஞ்சுட்டோம். இப்போ ஆப்ஷன் வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் பர்ஃபெக்ட் ஃப்ரேம். இப்போ ஃப்ரேம் எத்தனை வகைப்படும் அப்படின்றத நமக்கு சொல்லணும். ஃப்ரேம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று பர்ஃபெக்ட் ஃப்ரேம், இன்னொன்று ரிடண்டன்ட் இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். ஸோ என்னன்னா ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வகைப்படும். ஸோ ஒன்று பர்ஃபெக்ட் ஃப்ரேம், இன்னொன்று இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா n ஈக்குவல் டு 2j minus 3 சாட்டிஸ்ஃபை பண்ணா இது, n நாட் ஈக்குவல் டு 2j minus 3 னா இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். ஸோ ஈக்குவலாக இருந்தால் பர்ஃபெக்ட் ஃப்ரேம், அன்ஈக்குவலாக இருந்தால் இது. அன்ஈக்குவலாக இருக்கனாலே வந்து அங்கே 2 வகையாக இருக்கும். ஒன்று கம்மியாக இருக்கும், இல்லாட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கம்மியாக இருந்தால் அது பேர் டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். கம்மினா டெஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். கம்மியாக இருந்தால் டெஃபிஷியன்ட் அர்த்தம், டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். அதிகமாக இருந்தால் இட் இஸ் ரிடண்டன்ட் ஃப்ரேம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் பர்ஃபெக்ட் ஃப்ரேம், டெஃபிஷியன்ட் ஃப்ரேம், ரிடண்டன்ட் ஃப்ரேம் 3 கண்டிஷன் அவசியம். ஈக்குவலாக இருந்தால் perfect frame, n equal to 2j minus 3 இருந்தா, n less than 2j minus 3 இருந்தா deficient frame, n greater than 2j minus 3 இருந்தா redundant frame. ஸோ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஸோ எப்படி வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம் கண்டிஷன் ஞாபகம் இருக்கட்டும். அப்போ நமக்கு அதுக்கு என்ன கதை சொன்னோம்? 1 2 3 1 2 3 1 2 3. அந்த 1 2 3 பாட்டு ஒன்று இருக்கு. என்ன பாட்டு? ஏக் தோ தீன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சரியா, ஹிந்தி பாட்டு. அது நீங்களாம் கேட்டுக்க மாட்டீங்க. ஸோ 1 2 3 அந்த ஞாபகம் n equal to 2j minus 3 கற்றுப்பேன். அதே போல் கம்மியாக இருந்தால் டெஃபிஷியன்ட்டு, அதிகமாக இருந்தால் ரிடண்டன்ட் இருக்கு. இந்த 3 கற்றுக் கொடுத்த ஸ்வேதாக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க்யூ சொல்லிடுவோம். தேங்க்யூ.